தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவி ஏற்க சம்மதித்தார் ஜோசப் விஜய் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமைச்சர் பதவி ஏற்க சம்மதித்தார் ஜோசப் விஜய் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சராக மே 10ஆம் தேதி பொறுப்பேற்றார் ஜோசப் விஜய். மைனாரிட்டி அரசு அமைத்தார். ஆனால் அவருடைய ஆட்சிக்கு வெளியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சி ஆகியவை அமைச்சரவையில் பங்கு பெற்றன. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அமைச்சராக வேண்டும் என்று ஜோசப் விஜய் கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் என்று கூறினார்கள். தற்பொழுது வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். ஜோசப் விஜய் அரசின் நிறை குறைகளை வெளியிலேயே விமர்சித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சரவையில் பங்கு பெறக்கூடிய ஒரு காலம் கனிந்து விட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அவர் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கம்யூனிஸ்ட் கட்சியினர் தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் பங்கு பெறுவார்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினர் அமைச்சர் ஆவார்கள், அதற்குரிய காலம் கனிந்து விட்டது என்று கூறியுள்ளார். இதன் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் இடம்பெறுவது உறுதியாகியுள்ளது. விரைவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருவர் அமைச்சராக பதவியேற்பார் என்று கூறப்படுகிறது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருவர் பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சரவையில் பங்கு பெற சம்மதித்திருப்பது ஜோசப் விஜய்க்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது.